டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கொரிந்து சபைக்கு பவுலடியார் எழுதின 2வது கடிதத்தை தொடர்ந்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 12வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே 2 முக்கியமான காரியங்களை பவுலடியார் நமக்கு மாதிரியாக பின்பற்றுவதற்கு வைத்திருக்கிறார். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு அது மாற்றி நடந்து கொண்டிருக்கலாம். நம்மை தேடுபவர்கள் நம்முடையதைத்தான் முக்கியப்படுத்துகிறார்கள் ஒழிய நம்மை பின்னுக்கு தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் பவுலடியார் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். நீங்களே எனக்கு வேண்டும். ஏனென்றால் பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நான் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அவர்களுக்கு தேவையானது எதுவோ அதை நான் பொக்கிஷமாக கொடுத்துவிட வேண்டும், இல்லை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். இந்த பிள்ளைங்க எனக்கு ஒன்றும் செய்யலையே, நான் இவ்வளவு உழைத்தேனே, இவ்வளவு கொடுத்தேனே, அவங்களுக்காக நேரங்களை தியாகமான காரியங்களையும் செய்தேனே, அவங்க எதுவுமே கொடுக்கலைன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் என்ன பண்ண கூடாது, பிள்ளைகளை குற்றப்படுத்தக்கூடாதுங்கிறார். ஏனென்றால் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆகையாலே நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஆன்மீக பிள்ளைகளுக்கு என்னால் இயன்ற பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி முதலாவது அருமையான ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். 2வது 15வது வசனத்தில், நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே இது உண்மையாய் உழைக்கின்ற ஊழியர்களுக்கு சந்திக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நம்ம மிகுந்த அன்போடு அரவணைத்து பிள்ளைகள் மேலே நம்முடைய நேரங்கள், தாளந்துகள், நம்முடைய